எங்கள் வீட்டில் யாருக்கு சளி காய்ச்சல் இருந்தாலும் இந்த ரசம் தாங்க வச்சு கொடுப்போம். உடனே சளி சரியாகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. தூதுவளை இலையில தாங்க ரசம் செய்ய போகிறோம். இதுக்கு சீரகம், மிளகு, மல்லி, துவரம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, வரமிளகாய் இது எல்லாமே நீங்கள் ரசத்துக்கு எப்பயும் எடுக்கிற மாதிரியே எடுத்துகிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க தூதுவளையிலையும் அதுலேயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடுங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கி வந்துடுங்க. இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. நான் இப்போது முருங்கைக்கீரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா சளிக்கு முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, பெருங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 சின்ன வெங்காயம் மட்டும் இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ரசத்தை இதில் எடுத்து ஊற்றிடலாம். நீங்கள் இது தண்ணியாட்டம் இருக்கணுங்க. அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்து அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரசத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணியாட்டம் தாங்க இருக்கணும். அப்போ தான் சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.